ஷியாமா உங்ககிட்ட இருந்து பிரிச்ச பாவத்துக்கு கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்துட்டான். அப்படி சொல்லாத சுஷ்மா. யாருக்கு எது விதிக்கப்பட்டிருக்கோ அது அப்படிதான் நடக்கும். அவரே உன் சொத்து. ஷாம் ஏன் சொத்து. ஆனா இந்த ராஜலட்சுமி உன் சொத்து ராஜி. நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன் குழந்தைய நான் வளர்த்தேன், அவ்வளவுதான். இதுதான் உண்மை ராஜலட்சுமி, இதுதான் சத்தியம். அது எப்படி சுஷ்மா? உன்கிட்ட எவ்வளவு பேசணும்னு ஆசை, ஆனா என்னால முடியல. தயவு செஞ்சு இவளை கைவிட்டுறாத. உனக்கு சொந்தமானது உன் கையில சேர்த்துட்ட. சுஷ்மா, இவ எப்படி ஏன் மகள் ஆக முடியும்? நான் அந்த குழந்தை பெத்துக்கவே இல்லையே. இவ எப்படி உன் மகன்? சொல்லு சுஷ்மா. இவ வந்து கிருஷ்ண வேணி ஹாஸ்பிட்டல். கிருஷ்ணவேணியா? ஆமா, கிருஷ்ணவேணி ஹாஸ்பிட்டல். சொல்லு சுஷ்மா, சொல்லு. சுஷ்மா, கிருஷ்ணா, சுஷ்மா, 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 சுஷ்மா. சார், சுஷ்மா, சுஷ்மா.
சக்கரை. How are you, ma'am? டாக்டர் என்ன சொல்கிறாங்க? நோ ப்ராப்ளம் மேம். வயிற்றில் பட்ட காயம் கொஞ்ச நாள் ஆறிடும். இன்னும் 1 வாரம் ஆகும், அவ்வளோதான். உங்கள் பிபி சுகர்லாம் நார்மலாக தான் இருக்குது. சூன் யூ வில் பி ஆல் ரைட். வேறு என்ன நடந்தது? இந்த கேஸை ஐஜி சார் நேரடியாக ஹேண்டில் பண்ணுறாரு. உங்களை குத்துனது உங்கள் தம்பி தயாளன் தான்னு எல்லோரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு தடவை வந்து அவர் தகராறு பண்ணி கொலை செஞ்சிருவேன்னு மிரட்டிட்டு போனார்ல. ஸோ அதெல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜில் கவர் ஆகிருக்கு மேம். ஸோ இப்போது தயாளனை தேட ஆரம்பிச்சிட்டாங்க மேம். முத்துலட்சுமி வாங்க சார். இருக்கிற இடம் செத்துட்டுன்னு பார்க்க வந்தீங்களா? நீ சாக மாட்ட முத்துலட்சுமி. உனக்கு ஆயுஸ் ரொம்ப கெட்டி. நீ சாவடிக்க வேண்டிய லிஸ்ட்டு ரொம்ப பெருசாகிட்டு இருக்கு. பார்த்தீங்களா சார், என் தம்பி தான் ஏதோ பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இடியட். உன் தம்பிக்கு எந்த வேலையும் முழுசா செய்ய தெரியாது. எல்லாத்துலயும் அறகுறை தான் சார். இல்ல, பொதுவா சொன்ன முத்துலட்சுமி. எக்ஸ்கியூஸ் மீ மேம். குட் மார்னிங் மேம். Get well soon. Thank you. சில பேர் முத்துலட்சுமி எப்படா உடம்பு வந்து படுப்பான்னு எதிர்பார்த்துட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். வரும்போதே வளையத்தோட வராங்க. இது மலர் வளையம் இல்ல, ஓகே. ரெண்டும் பூ தானே. அது ரவுண்டா இருக்கும், இது கொத்தா இருக்கும், அவ்வளவுதானே வித்தியாசம். மேம், அவர் ரொம்ப ஓவரா பேசுறாரு. இந்த பார் ஸ்னேகா, நம்மளோட பழைய பாஸ், அதை மறந்துட்டேன். புதுசு வந்ததும் பழச மறந்துட்டியா? மேம், உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். உங்க கேஸ ஐஜி சௌத்ரி அங்கிள் தான் பாத்துக்க போறாரு. நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை அந்த கத்தியில குத்துனது யாருன்னு கூட சீக்கிரம் அவரே கண்டுபிடிச்சிருவாரு. ஸ்னேகா, ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்ல எப்படி போயிட்டு இருக்கு? மேம், அதெல்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் இருக்கேன்ல. நீ இருப்ப, இவங்க இருப்பாங்களான்னு தான் டவுட்டா இருக்கு. நீ இருப்ப, இவங்க இருப்பாங்களான்னு தான் டவுட்டா இருக்கு. கஜேந்திரன் சார், ப்ளீஸ். முத்துலட்சுமி, I'm just joking. I cannot enjoy this joke. மேம், நான் கிளம்புறேன் மேம். ஸ்னேகா, ஒரு நிமிஷம். செமினார் விஷயமா நீங்க 2 பேரும் கிளம்ப வேண்டியது இருக்கு நெக்ஸ்ட் வீக். மேம், கண்டிப்பா போய் ஆகணுமா மேம்? என்ன அப்படி கேட்குற? நான் இந்த நிலைமையில இருக்கேன். ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் வேற பார்க்கணும். டெய்லி செமினாருக்கு நான் வேற யாரையாவது தான் அனுப்பணும். உனக்கு கொடுத்துருக்க பொறுப்பை நீ பார்க்கலனா அப்புறம் நான் வேற யார் அனுப்புறது ஸ்னேகா? யூ ஹாவ் டு கோ. சரி மேம். முத்துலட்சுமி, உங்ககிட்ட ஒரு விஷயம் தனியா பேசணும். ஸ்னேகா, சக்கரை, நீங்க உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்க. நான் வரேன். ரெஸ்ட் எடுங்க மேம். ஓகே. ஸ்னேகா, எதுக்கு பொக்கையெல்லாம் வாங்கிட்டு? வேற வழி எல்லாம் தலையெழுத்து. அம்மாவோட லட்சியத்தை நிறைவேற்றுற வரைக்கும் நடிச்சுதானே ஆகணும். நான் தான் இவ்ளோ நடிக்கிறேன்னா அவங்க எனக்கு மேல நடிக்கிறாங்க. எப்பா சாமி. என்ன செமினார் அது இதுன்னு சக்கரை ஸ்னேகம் தனியா அமைச்சு வைக்கிற? என்ன அடுத்த கட்ட விளையாட்டா? என் விஷயத்தை நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்க. தேவையில்லாம நீங்க ஸ்னேகாவையும் தூண்டி விடுறீங்க. எனக்கு வாய் தான் சத்ரு. உன்னை ஆக்சுவலா கொலை பண்ண முயற்சி பண்ணது யாரு? நிஜமா உன் தம்பி தயாளன் தானா? எனக்கு முகம் தெரியல. முகமூடி வேற போட்டுட்டு இருந்தா. ஹைட் வச்சு பார்க்கும்போது he was tall. 6 அடி இருப்பான். அதனால என்னால தயாளனை கன்ஃபார்ம்டா சொல்ல முடியல சார். he was not தயாளன். ஒருவேளை அவ ஏற்பாடு பண்ண ஆளா இருக்கலாம். போலீஸ் உங்களை விசாரிக்க வருவாங்க. நீங்க தானே தயாளனுக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருந்தீங்க. விசாரணை தானே. இப்ப கூட தயாளன் என்கிட்ட வந்து அடைக்கலம் கேட்டான். நான் முடியாதுன்னு விரட்டி விட்டேன். எனக்கு என்னவோ உன்னை குத்தினது அவனா இருக்கும் தோணல. இந்த பார் முத்துலட்சுமி, உனக்கு விரோதிங்க நிறைய பேர் இருக்காங்க. நீ கொஞ்சம் ஜாகிரதையா இரு.
உங்களுக்கும் விரோதிங்க அதிகமாயிட்டே போறாங்க. அன்னைக்கு நான் பார்த்தேன். அன்னைக்கு நீங்களும் உங்க ஆளுங்களும் கதிரை அடிச்சு கொடவுன்ல இருந்து தூக்கி வெளியே எறிஞ்சிங்க. நீ பாத்தியா? ஏதோ உங்களுக்கும் அவனுக்கும் பிரச்சனைன்னு எனக்கு புரிஞ்சுது. என் விஷயத்த நீங்க நோண்டும் போது உங்க விஷயத்த நான் நோண்ட மாட்டேனா? நான் உங்ககிட்ட ஒரு சில உண்மைகள் சொன்ன முத்துலட்சுமி. என்ன? ஷாம், சுஷ்மாவை காப்பாத்துறதுக்காக நான் எவ்வளவோ போராடினேன் சார். தடுக்க முடியலையே. இவ்வளவு பணம் இருந்தும் என்னால காப்பாற்ற முடியலையே. இத்தனை வருஷமா இந்த ராஜலட்சுமிய இவதான் வளர்த்தா. ராஜி வயசுக்கு வந்தப்போ இவளுக்கு கேன்சர் வந்துருச்சு. இந்த 5 வருஷமா ஒரு பக்கம் இவளை வளர்த்தா, இன்னொரு பக்கம் கேன்சர் தானா வளர்ந்துச்சு. ஆரம்பத்துல தெரியல சார். தெரியும் போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு சார். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இவ ரொம்ப நல்லவ சார். கோபமா ஒரு வார்த்தை பேச மாட்டா. நான் தான் வேணும், நான் தான் வேணும்னு என்ன துரத்தி துரத்தி காதலிச்சு கல்யாணம் பண்ண சார். அப்போ நானும் ராஜியும் பிரிஞ்ச காலகட்டம். அதை அவ பயன்படுத்திக்கிட்டா. அப்புறம் கடைசி வரைக்கும் அந்த குற்ற உணர்வுலயே அவ வாழ்ந்தா சார். நான் ராஜியை காதலிச்சேன். ஆனா கல்யாணம் பண்ணிக்க முடியல. ஆனா சுஷ்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா காதலிக்க முடியல. எனக்கும் ராஜிக்கும் காதல் கல்யாணம்னு பேச்சு வந்தப்போதான் நீங்க உங்க மனைவியை கொலை பண்ணதா ஸ்னேகாவோட நின்னீங்க. ராஜிய ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க. ராஜிக்கு நானா உங்க குழந்தையாங்கிற போராட்டம் வந்துச்சு. கடைசியில ரத்த பாசம் தான் ஜெயிச்சுது. என்னை விட்டுட்டு என்னை மீறி ராஜி உங்ககிட்ட வந்துட்டா. நீங்க ஜெயிலுக்கு போயிட்டீங்க. ஸ்னேகாவை அவ வளர்த்தா. சுஷ்மா ராஜியோட குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சா. ப்ளீஸ் சார், வேண்டாம். நீங்க கேட்கிற எந்த ஒரு கேள்விக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் சொல்ற மனநிலையில என் மனசுலயும் உடம்புலயும் தெம்பில்ல சார். காலத்தோட கட்டாயம். நான் சுஷ்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். காலம் போக போக சுஷ்மாவுக்கு கேன்சர் முத்தி தான் சாக போறோங்கிற நிலைமை வந்தப்ப இந்த ராஜலட்சுமிய அவ அம்மா ராஜிக்கிட்ட ஒப்படைக்கணும்னு முடிவு பண்ணா. அதுக்கப்புறம் தான் நானும் ராஜலட்சுமியும் ராஜியோட வாழ்க்கையில குறுக்க வந்தோம். அதுவும் சுஷ்மாவோட கடைசி ஆசை அதுதான் தெரிஞ்சப்புறம் அந்த கடைசி ஆசையை நிறைவேற்றுற கட்டாயம் எனக்கு வந்துருச்சு சார். இவள ராஜி ஏத்துப்பாங்கிறதுனால தன்னை பத்தி எதுவுமே சொல்லல சார் அவ. ஆனா ராஜி ரொம்ப பிடிவாதமா இவளை தன் மகளா ஏத்துக்க மறுத்துட்டா. அதனால கடைசியில சாகறதுக்கு முன்னாடி சுஷ்மா அவளை சந்திக்க ஒத்துக்கிட்டா. எல்லாத்தையும் அவ வாயாலேயே ராஜி கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டா. ஆனா அதுக்குள்ள அவ எல்லா உண்மையும் அவ வாயாலேயே சொல்றதுக்கு முன்னால இறந்துட்டா. சுஷ்மா என் கூட வாழ்ந்த வரைக்கும் நானும் அவளும் கணவன் மனைவியா வாழல. என்னால அவளுக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்கல. அவளும் என்கிட்ட எதுவும் கேட்டதில்லை.
என்னை காதலிக்கிறேன்னு வாய் வார்த்தையா சொன்னதோட அவ சந்தோஷப்பட்டுக்கிட்டா. அவ என்கிட்ட கேட்ட ஒரே ஒரு உதவி, ஒரே ஒரு ஆசை, அவளோட கடைசி ஆசை ராஜலட்சுமியை அவளோட சொந்த அம்மா கிட்ட சேர்த்துருங்கன்றது. ஆனா அது அவ உயிரோட இருக்கும்போது நிறைவேற்ற முடியலையேன்னு என் மனசை போட்டு நோகடிக்குது சார். சார் ப்ளீஸ் சார், இனியாவது ராஜிய இவள மகளா ஏத்துக்க சொல்லுங்க சார். அப்போ அது சுஷ்மாவோட ஆத்மா சாந்தி அடையட்டும். ஷாம், உங்க கோரிக்கை நியாயமானதா இருந்தா அதை நிறைவேற்றத்துக்கு நிச்சயமா நான் முயற்சி பண்றேன். வருத்தப்படாதீங்க. தேங்க்ஸ். அண்ணி, தேங்க்ஸ் பிரியா. என் மேல நம்பிக்கை வச்சு ஐஜி எங்கள்கிட்ட எனக்காக பேசி என்னை லாக்கப்ல இருந்து வெளியே எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்க எல்லாருக்கும் என் மேல நம்பிக்கை வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா பிரியாவுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குன்னு நான் நம்புறேன். அதனால தான் அவளை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் என் வீட்டுக்குள்ள வந்து கும்பிட்டு நடிக்கிறியா? வெளியில போடா. நான் போக தான் வந்தேன் மாமா. என்னால நடந்த குழப்பங்களுக்கு உங்க எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டு போலான்னு தான் வந்தேன். எங்க ஓடி போறியா? இல்லத்த, நான் ஏலகிரி போறேன். இது பாரு, இந்த அத்தை கித்தன்லாம் சொன்னீன்னா பல்லு எகிரிடும். நீ யாருன்னே முதல்ல குழப்பமா இருக்க. உங்க குழப்பத்தை தீக்கிறதுக்கு தான் போறேன். நான் சஞ்சய், என்ன மாதிரியே ஒருத்தர் இருக்கான். அவன் தான் பிரதீப். அவனை தேடி கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கூட்டு வந்து நிறுத்த தான் போறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. முதல்ல நீ இங்க இருந்து கிளம்புடா. அவனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா, அதுக்கப்புறம் பார்க்கலாம். பிரியா, இவங்க யார் என்ன நம்பலைனாலும் நீ என்ன முழுசா நம்புறேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் நம்பிக்கை நான் உடைக்க மாட்டேன். நான் உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கேன். உன்னை நல்லபடியா வச்சு காப்பாத்துவேன். இன்னைக்கு நீ என்னால எந்த அளவு கஷ்டப்படுறியோ அதுக்கு 100 மடங்கு உன்னை சிரிக்க வச்சு சந்தோஷமா பாத்துக்குவேன். இது சத்தியம். நீ நல்லவனா கெட்டவனாங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனா நீ பேசுற வார்த்தைகள் உண்மை இருக்க மாதிரி எனக்கு படுது. உண்மையிலேயே உன்னை மன்னிச்சு நாங்க எல்லாரும் ஏத்துக்கணும்னா உன்ன மாதிரியே இன்னொருத்தர் இருக்கிறதா சொன்னியே, அவனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டுவா. அப்ப நாங்க நம்புறோம். போ. ஆனா ஒண்ணு, ரொம்ப நல்லவனா மன்னிப்பு கேட்கிற மாதிரி எங்க கிட்ட எல்லாம் நடிச்சுட்டு எங்கேயாவது போய் ஓடி ஒளிஞ்சிக்கலான்னு மட்டும் நினைக்காத. உன்னால பாதிக்கப்பட்டிருக்கிறது என் தங்கச்சியுடைய வாழ்க்கை. நீ அவளை ஏமாத்தணும்னு நினைச்ச, நீ இந்த உலகத்துடைய எந்த மூலையில இருந்தாலும் சரி, உன்னை தேடி கண்டுபிடிச்சு உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம். ஜாக்கிரதை. உங்களுக்கு அந்த சிரமமே வேணாம். நான் இப்ப நேரம் ஐஜி வீட்டில் இருந்தா வரேன். ஐஜி சார் இந்நேரம் ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு போலீஸ்காரனை வால் மாதிரி ஒட்ட வச்சிருப்பாரு. நான் இனிமே போற இடம்லாம் அந்த போலீஸ்காரங்க என்னை ஃபாலோ பண்ண தான் போறாங்க. நான் உங்க எல்லாரையும் ஏமாத்திடலாங்க, ஆனா தமிழ்நாடு போலீஸ் ஏமாத்திட முடியாது. நான் சொல்றது சத்தியங்க. நான் போயிட்டு பிரதீப்போட இங்க வரேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.